சார், ஓபிஎஸ் சற்று முன் வந்து தேனியில பேசும்போது அமித்ஷா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குறதுக்கு முயற்சித்ததாகவும், ஆனா பல பேர் அதுக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்புறம் டிடிவி என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிடுவேன், அவர் மேல எனக்கு அபரிதமான மரியாதை இருக்கு, வேற எதுவும் நான் பேசுறதுக்கு விரும்பல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சாரோட கருத்து? அதுக்கு மேல எனக்கும் பேச தெரியும் சொல்லியிருக்காரு. நான் ஒன்னும் அவர் ஒன்னும் மரியாதை குறைவா எதுவும் பேசல. அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவருக்கு தனிப்பட்ட உரிமை, அவரது விருப்பம், அவர் எந்த கட்சியில் சேரலாம், எந்த கட்சி கூட்டணியில் வேணாலும் போட்டியிடலாம் என்பது. நான் சொன்னது எங்களை எல்லாம் என்னை போல கோடானு கோடி தலைவர், புரட்சி தலைவர் மற்றும் அம்மாவின் தொண்டர்களை மனதுக்கு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு, நாங்கள் எல்லாம் மன வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு தம்பி ஐயப்பன் அவர்கள் அசம்பிளியில் என்ன பேசினார் தெரியும். புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களின் ஆசையும் தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆசையோடு மீண்டும் வெற்றி பெறுவார் என்று சொன்னது எந்த விதத்தில் நியாயம்? இது புரட்சி தலைவர் அவர்களையும் அம்மா அவர்களையும் களங்கப்படுத்துகின்ற விதமாக, அவர்கள் புகழுக்கு களங்கப்படுத்துகிற விதமாக இருக்கிறது. அப்படிங்கிற கருத்தை தான் அவர் வந்து அன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்களையும் அம்மா அவர்களையும் களங்கப்படுத்துகின்ற விதமாக அவர்கள் பேசியது. அதற்கு இவர் ஆதரவு அளித்ததை தான் நான் குறிப்பிட்டு அதற்கு தான் என் கருத்தை சொன்னேனே தவிர, தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மேல எந்த வித வருத்தமும் இல்லை. அவர் எனது நல்ல நண்பர். டிடிவி சார் வந்து தென் மாவட்டத்துக்கு வந்தாலே ஒரு உற்சாகம் இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுகவோட முயற்சிகள் இப்பவும் தொடருது. இல்லைங்க, இப்ப நாங்க ஒரே அணியில இணைஞ்சிட்டோம். இப்ப உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அம்மாவுடைய திருவுருவம் தாங்கிய கொடிய எங்கள் தொண்டர்கள் கையில பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 7-8 வருடங்களாக இதை தான் நடக்கிறது. அந்த கொடியை சுருட்டி வைத்துவிட்டு மீண்டும் நாங்கள் எங்கள் தாய் கழகத்திற்கு போவது என்பது எப்படி முடியும்? அதே நேரத்தில் அவர்களோட நாங்கள் வந்து கூட்டணியாக அவர்களோடு சென்றிருக்கிறோம். சார், என்சிஆர்பி ரிப்போர்ட், தேசிய குற்ற ஆவண காப்பகம் தரவுன்படி கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் 47% இளஞ்சிறார் குற்றங்கள் போதையின் காரணமா வந்து பெருகிறது மத்திய அரசே சொல்லுது. ஆனா தொடர்ச்சியா சிஎம் சொல்றாரு தமிழகம் பாதுகாப்பாக இருக்குது, மக்கள் ரொம்ப அமைதியாக பேசியிருக்காரு. அமைதி பூங்கான்னு இன்னும் நான் சமீபத்தில் கூட நேற்று வரப்ப பார்த்தேன், திருநெல்வேலி மாவட்டத்திலேயே நடந்த கொலைகள், இது போன்ற சமூக விரோத செயல்களில் இளஞ்சிறார்களே ஈடுபட்டதாகவும் அந்த இதில் வந்திருக்கு. இன்னும் பள்ளி செல்கிற மாணவர்களே கையில கட்டி அருவாளோடு தூக்கி செல்வது, ஆசிரியர்களை தாக்குவது போன்ற இதுவரை நாம் கேள்விப்படாத நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதுனா அதுக்கு காரணம் கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கங்களாக மதிமயங்கி அவர்கள் இது போன்ற செயல்களில், குற்றச் செயல்களில், கொலைகளில் ஈடுபடுவதாகத்தான். அதுதான் உண்மை. அதை முதல்வரோ அந்த அமைச்சர்களோ முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க மாதிரி மறைத்தாலும் இது தமிழ்நாடு முழுவதும் வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு கொலை கொள்ளைகள் முன்னெல்லாம் வந்து அத்திப்பூத்த மாதிரி பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல பார்க்கிற நிகழ்வுங்கிறது இப்ப கொலை கொள்ளைங்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாயிட்டு, அதுவும் இளைஞர்கள் போதை மருந்துக்கு, மாணவர்கள் உட்பட கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள்லாம் பள்ளி கூடங்களிலேயே புழக்கம் இருப்பதெல்லாம் உண்மையே வேதனைக்கு உரியது. இதை இந்த அரசாங்கம் உறுதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மக்களை 1000க்கும் 2000க்கும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவர்கள் மக்களை ஏமாளிகளை நினைக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை அதிமுக தலைமையிலான எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி 21 நாங்கள் பிரிந்து இருந்தோம். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் உறுதியாக தமிழ்நாட்டில் இந்த ஊழல் தீயசக்தி திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வந்து நல்லதொரு மக்களாட்சியை, மக்கள் விரும்புகிற அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் கொண்டு வருவோம். நாங்குநேரி பொதுக்கூட்டம் பெரிய எழுச்சி ஏற்படுத்துவோம். உறுதியாக இந்த ஆமா சாயங்காலம் மீட்டிங் வச்சிருந்ததெல்லாம் நீங்க போய் கேட்டீங்க, பரவாயில்ல. இப்ப அமைச்சர் நேரு அவர்கள் துறையில, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில போஸ்டிங் பதவி நியமனத்துக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும், அதுபோல டிரான்ஸ்பருக்கு 7 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை பணம் பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் பல்வேறு ஊழல் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டை நம்ம சொல்லல, அமலாக்கத்துறையை ஆதாரபூர்வமாக தமிழ்நாடு அரசுக்கு அறிவி இருக்கு. அதுல வந்து புழங்கிய பணம் குறிப்பாக ஒரு 10% வரை கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப எங்கெல்லாம் மாநாடு திடீர்னு மாநாடு நடத்துறாங்களே, தடிக்கு விழுந்தா மாநாடு திமுக நடத்துது, திரும்பி பக்கம்லாம் மாநாடு நடத்துதுன்னா அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? எல்லாம் இது போன்ற அந்த ஒரு துறையிலேயே அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமீபத்திய காலகட்டத்திலே 2500 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக வருவது. இன்றைக்கு இந்த ஆட்சியில சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டுகள்ல நடந்த ஆட்சிகள் எல்லாம், கடந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி வரை 4.5 லட்சம் கோடி தான் கடன் தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கி அவர்களுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேயே 10.71 கோடி
லட்சம் கோடி கடன் 27 இருக்க போவதாக அவர்களே அதுக்கு புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காங்க. 5 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கியிருக்கு இந்த ஆட்சி. அந்த பணம் எல்லாம் மக்களுக்கு சென்றதா, எங்கு சென்றது என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. பல ஆயிரம் கோடிக்கு மேல் அதுக்கு வட்டி கட்டுகின்ற மக்கள் வரி பணத்தை இந்த அரசாங்கம் எப்படியெல்லாம் பாலடித்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து வச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு ஓட்டுக்கு பாராளுமன்ற தேர்தலப்ப 500, 1000 என்று கொடுத்தார்கள். அதெல்லாம் எங்க இருந்து கொடுத்தாங்க? இப்பொழுது இந்த அசம்பிளிக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களை 1000க்கும் 2000க்கும் 3000க்கும் விலைக்கு வாங்கலாம் என்று அவர்கள் இருமாப்போடு இருப்பது, அந்த பணம் என்ன பணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த முறை திமுக ஆட்சி உறுதியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவார்கள். நன்றி சார். தேங்க்யூ சார்.